சேலம் காவடி பழனி ஆண்டவர் ஆசிரமத்தில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு தங்க ரதம் புறப்பாடு நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஜாகீர் அம்மாபாளையம் காவடி பழனி ஆண்டவர் ஆசிரமத்தில் ஆடி மாத கிருத்திகை நட்சத்திரத்தை முன்னிட்டு உற்சவர்கள் தங்க ரதம் புறப்பாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு தங்க ரதத்தில் உற்சவர்கள் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ காவடி பழனி ஆண்டவருக்கு ரத்தினங்கி அணிவிக்கப்பட்டு மல்லிகைப்பூ மாலையுடன் அரளிப்பூ மாலை அணிவித்து சிறப்பாக அலங்கரித்தனர். தொடர்ந்து கற்பூர தீபாரதனை காட்டி பக்தர்கள் தங்க ரதத்தை வடம் பிடித்து இழுக்க ஆலயத்தை சுற்றி வலம் வந்தது. மேலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்க ரதம் வடம் பிடித்து இழுக்க 4 திக்கிலும் கற்பூர தீபாரதனை காட்டப்பட்டது. பின்னர் ஆலயத்தின் கோபுர வாசலில் தங்க ரதத்தை நிறுத்தி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து கோபுர ஆரத்தி, நட்சத்திர ஆரத்தி, நாகதீப ஆரத்தி, ஏகதீப ஆரத்தியுடன் பல்வேறு விதமான தீபாரதனை காட்டி குடை விசிறி, சாமரம், கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு விதமான சஸ்திரங்களால் சோடச உபசார பூஜை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் மகா தீபாரதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விபூதி குங்கும பிரசாதத்துடன் அனைவருக்கும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஆசிரமத்தின் நிர்வாகி எஸ். சோமசுந்தரம் செல்வி சிறப்பாக செய்திருந்தனர். ஜங்ஷன் ஜாகீர் அம்மாபாளையம் காவடி பழனி ஆண்டவர் ஆசிரமம் என்ற தினம் ஆடி கிருத்திகை சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு பொரிய கிளப்பி விடுறாரு. அது வந்து சரவண பொய்கையில 6 தாமரை புஷ்பங்களை குழந்தையா மலருது. அத கார்த்திகை பெண்கள் 6 வளர்க்குறாங்க. அதனாலதான் இன்றைக்கு ஆடி கிருத்திகை விசேஷமான தினம். இந்த ஆடி கார்த்திகை பெண்களை முன்னிட்டு இன்று ஆடி கிருத்திகை திருவிழா நடக்கிறது. அவர்களோட நினைவாக காலையில முருகப்பெருமானுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்று கோபூஜை நடைபெற்று தங்க கவசம் சாத்துபடி காலையிலிருந்து பூஜை நடந்துகிட்டே இருக்குது. சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு தீர்த்த குடம் புறப்பட்டு பக்தர்கள் அவர்கள் கையினால இந்த முருகனுக்கு அபிஷேகம் பண்ணாங்க. இது முடிஞ்ச உடனே வயிறு கவசம் அணிவித்து தங்கரத புறப்பாடு, காலையில சொற்பொழிவு,
இப்போ சாயந்தரம் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடந்தது. வருகின்ற வியாழக்கிழமை அமாவாசையை முன்னிட்டு பிருத்திங்கிரா ஹோமம் நடக்க இருக்கிறது. சாயந்தரம் 6-6:30 மணிக்கு பக்தர்கள்லாம் வந்தது. மிளகாவை அள்ளி அள்ளி போடுவோம், கொஞ்சம் கூட காரம் இருக்காது. அதெல்லாம் பக்தர்கள்லாம் வந்தது முருகப்பெருமானை தரிசித்து நீங்கள் அந்த பிருத்திங்கிரா ஹோமத்தில் அம்பாள் பிருத்திங்கிரா தேவி, ஸ்ரீ மகா சர்வேஸ்வரர், ஸ்ரீ மகா காளியம்மன், ஸ்ரீ எல்லாத்தையும் நரசிம்மர் எல்லாத்தையும் தரிசித்து நீங்க வேண்டிய வரத்தை பெறுமாறு கேட்டுக்கிறோம். வாருங்கள் பக்தர்களே, வந்திருந்து முருக பெருமானை வேண்டிக் கொண்டு நினைத்த காரியத்தை அடையுமாறு கேட்டுக்கிறோம். நன்றி.